சாப்டர் 13 பிதா புத்திர, அதாவது தகப்பனும் மகனும். அவங்க 2 பேரை பற்றி இப்போ வருது. பரத், ஷத்ருகன் और லக்ஷ்மண். பரத், ஷத்ருகன் மற்றும் லக்ஷ்மணன் தீனோங் பாயி 3 சகோதரர்களும் யன்யக்கே கோடேக்கே சாத் யாகத்து குதிரையுடன் ஷாரே தேஸ்மின் தேசம் முழுவதும் சக்கர் லகாக்கர் சுற்றி கொண்டு அயோத்தியா லவுட்டே அயோத்தியாவிற்கு திரும்பினார்கள். அயோத்தியா மேம் அயோத்தியாவில் யஞ்ஞக்கி தையாரி யாகத்திற்கான ஏற்பாடுகள் ஷுரு ஹோ கயீதி ஆரம்பமாகி இருந்தது. குரு வசிஷ்டனே குரு வசிஷ்டர் ஸ்ரீராமச்சந்திர ஜிகோ ஸ்ரீராமச்சந்திரரை புலாக்கர் அழைத்து கஹா சொன்னார், ஸ்திரீக்கே பினா அதாவது மனைவி இல்லாமல் யக்ஞ யாகம் பூரா நஹி ஹோதா முழுமையடையாது. இஸ்லியே ஆகையால் தூஸ்ரா விவாஹ் இரண்டாவது திருமணம் கர்லோ செய்துகொள். லேக்கின் ஆனால் ஸ்ரீராம்னே நஹி மானா ஆனால் ஸ்ரீராமன் ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்லியே ஆகையால் சீதாஜிக்கு சீதாஜிவுடைய சோனேக்கி தங்கத்தாலான அதாவது சீதாஜீவை போல தங்கத்தாலான ஏக் மூர்த்தி ஒரு உருவச்சிலையை ரக்குக்கர் வைத்து யக்ஞ பூரா கர்னேக்கா அந்த யாகத்தை பூரா கர்னேக்கான முழுமை செய்ய நிச்சயன முடிவு கியா கயா செய்யப்பட்டது. அவர் மேலும் யக்ஞபி யாகமும் ஷுரூஹுவா ஆரம்பம் ஆனது. தும் ய படு சுக்கே ஹோ தும் நீ யஹ்ன இதை படித்து முடித்திருப்பாய். கி தட் வால்மீகி முனினே வால்மீகி முனிவர் ஹி முனினேஹி முனிவர்தான் பஹ்லே பகல் முதலில் ஸ்ரீராமச்சந்திர ஜீகா ஸ்ரீராமச்சந்திரருடைய ஜீவன் சரித்திர அதாவது பயோகிராஃபி வாழ்க்கை சரிதம் சன்ஸ்கிருத் மேம் சமஸ்கிருதத்தில் லிக்காத்தா எழுதியிருந்தார். உசிகோ ஹம் அதையே நாம் வால்மீகி ராமாயண் கே நாம்சே வால்மீகி ராமாயணம் என்ற பெயரில் புகார்த்தேகைம் அழைக்கிறோம். வால்மீகி முனினே வால்மீகி முனிவர் லவ் குஷ் தோனோங் லவ் குஷ் 2 சகோதரர்களையும் சாரி ராமாயணம் முழுவதையும் ஜபானி வாய்மொழியாக யாத் மனப்பாடம் கரா தீதி செய்வித்து இருந்தார். வே தோனோங் அவர்கள் 2 சிறுவர்களும் அதாவது வே தோனோங் லடுக்கி அந்த 2 சிறுவர்கள் உஸ்கோ படே மீட்டே அதை மிக இனிமையான ஸ்வர்ண குரலில் காத்தேத்தே பாடியிருந்தார்கள். அவர் மேலும் சுன்னே வாலோங்கா மன் கேட்பவர்களுடைய மனம் மோஹ் லே தேத்தே மோகம் கொண்டு இருந்தது. ஜப் எப்பொழுது வால்மீகி முனிவர் யன்ய தேக்னே கேலியே யாகத்தை பார்ப்பதற்காக அயோத்தியா ஜானே லகே அயோத்தியாவிற்கு செல்ல தொடங்கினாரோ தப் அப்பொழுது உனோங்னே அவர் லவ் அவர் குஷ்கோபி லவனையும் குஷையும் அப்னே சாத் தன்னுடன் லே லியா அழைத்து சென்றார். யக்ஞ சுரு ஹுவா யாகம் ஆரம்பம் ஆனது. சப் லோக் எல்லோரும் அப்னி ஜகஹ் பர் தங்களுடைய இடத்தில் ஆக்கர் வந்து பைட் கயே அமர்ந்து விட்டார்கள். வால்மீகி முனிவர் லவ் குஷே கஹா லவ் குஷிடம் சொன்னார், பேட்டோ மகனே இஸ் சபாமே இந்த சபையில் ராமாயண் காக்கர் ராமாயணத்தை பாடி சுனாவோ பாடி காண்பி. முனிகா ஹுக்மு பாக்கர் முனிவருடைய கட்டளையை பெற்று தோனோங் லடுக்கே 2 சிறுவர்களும் வீணாக்கே ஸ்வர்கே சாத் வீணையுடன் ஸ்வரத்துடன் ஒலியுடன் எது வேணா வச்சுக்கலாம் ராமாயண் கானே லகே ராமாயணத்தை பாடத் தொடங்கினார்கள்.
உன்கே ஸ்வர் அவர்களுடைய குரல் இத்தனை மீட்டேத்தே இவ்வளவு இனிமையாக இருந்தது. அவர் மேலும் கானே கா டங் பாடுகின்ற முறை இத்தனா அச்சாத்தா இவ்வளவு நன்றாக இருந்தது. சப்லோக் எல்லோரும் சுன்கர் கேட்டு மோஹித் ஹோகையே மோகமடைந்தார்கள், அதாவது விருப்பப்பட்டார்கள், ஆசைப்பட்டார்கள். சப்கி ஆங்கேங் எல்லோருடைய கண்களும் இன்ஹிங் தோனோங் இருவர்கள் தோனோங் பர் இருவர்கள் மீது ஆலகி பட்டிருந்தது. இவங்க ரெண்டு பேரையுமே பார்த்துட்டு இருந்தாங்க. ஷாரா மண்டப் அந்த மண்டபம் முழுவதும் வாஹ் ஷபாஷ் பகுத் அச்சா இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க. அச்சா கி ஆவாஜோங்ஸே ஆவாஜினா குரல், சத்தம், குரல். இதால் கூஞ்சினா எதிரொலித்தல், எதிரொலி எழுந்தது. கோயி கஹ்தாத்தா யாரோ சொன்னார்கள், அரே டே ஏ பரியோங்கே லடுக்கே இந்த இவர்கள் கந்தர்வர்கள், கந்தர்வ சிறுவர்கள். மாலும் ஹோத்தேகை பார்த்தா தெரிய வருகிறது. தேக்கோத்தோ பார்த்தால், கைசே சுந்தர் எவ்வளவு அழகான, இன்கே முக்குக இவர்களுடைய முகம் எவ்வளவு அழகாக இருக்கிறது. கோயி ககுத்தாத்தா யாரோ சொல்லி இருந்தார்கள், அரே அட ஏ கந்தர்வோங்கே ஜெய்சே இவர்கள் கந்தர்வர்களைப் போல மாலும் ஹோத்தேகம் தெரிய வருகிறார்கள். சுனோத்தோ கேட்டால், கைசி எவ்வளவு, சுரீலி இன்கி ஆவாஜ்கை இவர்களுடைய குரல், ஆவாஜ்னா சத்தம், குரல். கைசி எப்படி, சுரீலி இனிமையாக குரல் இருக்கிறது. ராமச்சந்திர ஜி வால்மீகி முனிக்கோ புலாக்கர் பூச்சா வால்மீகி முனிவரை புலாக்கர் அழைத்து பூச்சா கேட்டார். முனிவரே ஏ லடுக்கே கோன்கை இந்த சிறுவர்கள் யார்? வால்மீகி முனினே கஹா வால்மீகி முனிவர் சொன்னார், மகாராஜா ஏ லடுக்கே இந்த சிறுவர்கள் ஆப் ஹீ கேகை உங்களுடையவங்க தான். நிலைமை எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அப்பா கிட்ட போய் இதுதான் உங்கள் பையனை அடுத்தவங்க சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அது எல்லாம் தலையெழுத்துன்னு வச்சுக்க வேண்டியதான், என்ன பண்ணுறது. இன்கே நாம் இவர்களுடைய பெயர் லவ் அவுர் குஷ்ஹைம் லவனும் குஷும். சீதாஜியுடைய கர்ப்பத்தால் இன்கா ஜன்ம ஹுவா ஹை இவருடைய பிறப்பு நிகழ்ந்திருக்கிறது. ஆப் இன்கோ நீங்கள் இவர்களை அப்னே பாஸ் ரக்கியே உங்களிடம் வைத்து கொள்ளுங்கள். ஆஜிசே இன்றிலிருந்து 15 வருஷ பகலே கி பாத் ஹை 15 வருடத்திற்கு முன்றைய நிகழ்ச்சி. ஆப் கே கஹ்னேசே நீங்கள் சொன்னதால், லக்ஷ்மணன் சீதாஜியை ஜங்கிள் மேம் காட்டில் சோடு தியாத்தா விட்டு இருந்தான். और மேலும் சீதாஜி அக்கலே பைட்டி தி சீதாஜி அக்கேலேன தனியாக, அக்கேலி பைட்டி ரோ ரஹி தி தனியாக அமர்ந்து அழுது கொண்டு இருந்தார். உன்கா ரோனா அவருடைய அழுகையை சுன்கர் கேட்டு, ஹம் நாங்கள் உசேகே பாஸ் கயே அவர் அருகில் சென்றோம். அவர் மேலும் உன்கோ அவருக்கு திலாசா தியா ஆறுதல் கொடுத்தோம். பிறகு ஹம் நாங்கள் உனேங் அவரை அப்னே தன்னுடைய அதாவது எங்களுடைய ஆசிரமத்திற்கு லே கயே அழைத்து சென்றோம். தப்புசே அப்பொழுதிருந்து வே அவர் மேரேஹி யஹாங் என்னுடைய இருப்பிடத்திலேயே ரகுத்தீகை இருக்கிறார். ஆசிரமத்தை பகுஞ்சனே கே 2 மஹினே கே பாத் ஆசிரமத்தை அடைந்த 2 மஹினே கே பாத்னா 2 மாதங்களுக்கு பிறகு சீதாஜிக்கு 2 லடுக்கே ஹுயே 2 சிறுவர் பையன்கள் பிறந்தார்கள். உன்கே நாம் அவர்களுக்கு பெயர் மைனே நான் லவ் குஷ் என்று வைத்தேன். வேஹி ஏ தோனோ லடுக்கேகை
வேகி அவர்கள்தான் இந்த தோனோங் லடுக்கேகம்னா 2 சிறுவர்கள். சீதாஜி ஆப்கோ பிரணாம் சே படுகர் பிரான். சீதாஜி உங்களை பிராணோங் சே படுகர் உயிரை விட மேன்மையாக பியார் கர்த்திகை அன்பு செய்கிறார். வே சத்திகை அவர் ஒரு பதிவிரதை. ஆப்னே ஜங்கிள் பேஜ்கர் நீங்கள் காட்டிற்கு அனுப்பி உன்கா படா அவரை மிகவும் அவமானம் செய்துவிட்டீர்கள். அப்மான் கியாகை அவமானம் செய்திருக்கிறீர்கள். ஆப் உன்கோ புலாக்கர் நீங்கள் அவரை அழைத்து அப்னே யஹாங் ரக்கியே உங்கள் இருப்பிடத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஸ்ரீ ராமச்சந்திர ஜீனே கஹா ராமச்சந்திர ஜி சொன்னார், ஹே முனிவரே, சீதாக்கோ சீதாவை மைனே நான் வன்மேம் வனத்தில் இஸ்லியே நஹி பேஜா இதனால் அனுப்பவில்லை. ஹி தட் மீனிங் வரும். மைம் உஸ்கோ பியார் நஹி கர்த்தா நான் அவளை விரும்பாமல் இல்லை, விரும்பாமல் நான் காட்டுக்கு அனுப்பல. உஸ்கி தஸ்வீர் ஹமேஷா அவளுடைய படம் ஹமேஷா எப்பொழுதும் மேரே ஹிருதயமேம் என்னுடைய மனதில் ரகுத்திகை இருக்கிறது. மைம்னே நான் சிர்ஃப்னா மட்டும் அயோத்தியா கே லோகோங்கோ அயோத்தியா மக்களை மட்டும் குஷ் கர்னே கேலியே மகிழ்விப்பதற்காக சீதாக்கோ சீதாவை வன்மேம் பேஜாத்தா காட்டிற்கு அனுப்பி இருந்தேன். சீதா இஸ் பாத்கோ ஜான்திகை சீதா இந்த விஷயத்தை ஜான்திகை அறிந்திருக்கிறார். அவர் மேலும் முஜே யக்கீன் ஹை எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. வஹ் முஜே அவள் என்னை தில்சே பியார் கர்த்திகை மனதால் நேசிக்கிறார். தோபி இருந்த போதிலும் அப்னி என்னுடைய பேரஹ்மி கேலியே கருணையற்றதற்காக இரக்கமற்ற வகையில் நடந்து கொண்டதற்காக உஸ்ஸே மாஃபி மாங்குங்கா அவளிடம் மன்னிப்பு கேட்பேன். மாஃபினா மன்னிப்பு, மாங்குங்கான கேட்பேன். அவர் மேலும் உஸ்கோ புலாக்கர் அவளை அழைத்து வந்து அப்னே என்னுடைய உஜ்ரே கர் ஹுயே கர்கோ பாலடைந்த வீட்டை பசாவூங்கான் அதாவது அமைத்து கொள்வேன், நல்ல விதமாக அமைச்சுக்கிறது. ககுகர் இவ்வாறு சொல்லிவிட்டு ஸ்ரீ ராமச்சந்திர ஜீனே லக்ஷ்மண் சே கஹா லக்ஷ்மணனிடம் சொன்னான், பாயி சகோதரா அபி ரத் லேக்கர் இப்பொழுதே ரதத்தை எடுத்துக்கொண்டு முனிக்கே ஆசிரம் ஜாவோ முனிவருடைய ஆசிரமத்திற்கு செல். அவர் மேலும் சீதாக்கோ புலா லாவோ சீதாவை அழைத்து கொண்டு வா. நெக்ஸ்ட்டு தொடரும். நல்லா படிங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. தொடரும்.